புது வீடியோக்களை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்தவும். பில் ஆஃப் லேடிங்கின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள். இந்த பயிற்சியில் உள்ள பிரசன்டேஷன் யூசர் பில் ஆஃப் லேடிங் தயார் செய்வதை புரிந்து கொள்ள JBS அகாடமி தயார் செய்ததாகும். இவை பொதுவான வழிகாட்டுதல்கள் மட்டுமே. குறிப்பிட்ட விவரங்கள் இடம் மற்றும் சட்ட தேவைகளுக்கு ஏற்ப மாறுபடும். பில் ஆஃப் லேடிங்கில் இருக்கும் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் எளிமையாக்க இந்த வீடியோவை JBS அகாடமி தயாரித்துள்ளது. சில குறிப்பிட்ட வகையிலான சரக்கு போக்குவரத்துக்கு குறிப்பிட்ட அந்த பில் ஆஃப் லேடிங்கில் வழங்கப்பட்டுள்ள விதிகளை பார்க்கவும். ஏனெனில் சில விதிகள் நிறுவனங்களை பொறுத்து மாறுபடலாம். பில் ஆஃப் லேடிங்கில் கடல் வழி போக்குவரத்து குறித்து பின்வரும் நிபந்தனைகள் உள்ளன. வரையறைகள். கேரேஜ் என்றால் சரக்குகள் மீது கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர் அதாவது CTO மேற்கொள்ளும் அனைத்து செயல்பாடுகளையும் சேவைகளையும் குறிக்கும். கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் என்றால் கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சரக்குகளை குறைந்தது 2 வெவ்வேறு போக்குவரத்து முறைகள் மூலம் எடுத்துச் செல்வதாகும். இது கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர் ஒரு நாட்டின் இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போ அதாவது ICD அல்லது துறைமுகத்தில் இருந்து சரக்குகளை பொறுப்பெடுப்பதில் தொடங்கி மற்றொரு நாட்டில் உள்ள நிர்ணயிக்கப்பட்ட இடத்திற்கு டெலிவரி செய்வது வரை ஆகும். கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் ஆபரேட்டர் அதாவது CTO என்பது கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை அதாவது CTDயை வழங்குபவர் ஆவார். அவர் தன் சார்பாக அல்லது தன் சார்பாக செயல்படும் மற்றொரு நபர் மூலம் சரக்குகளை டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஒப்பந்தத்தை தீர்மானிப்பார். அத்துடன் கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் ஒப்பந்தம் அடிப்படையில் செயல்பாட்டிற்கான பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இருப்பினும் அவர் தனது வழக்கமான வணிகமாக சரக்குகளை கடல் வழியாக போக்குவரத்து செய்யும் ஒரு வணிக கப்பலின் உரிமையாளராகவோ அல்லது குத்தகைதாரராகவோ இருக்க வேண்டும். கன்சைனி என்றால் சரக்குகளை பெற்றுக்கொள்ள உரிமையுள்ள நபர் என்பதாகும். கண்டெய்னர் என்றால் ஏதேனும் கண்டெய்னர், ட்ரெய்லர், டிரான்ஸ்போர்ட்டபிள் டேங்க், ஃப்ளாட், பேலட் அல்லது சரக்குகளை ஒன்றிப் பிணைக்க பயன்படும் எந்த ஒரு போக்குவரத்து தொடர்பான உபகரண பொருளும் உள்ளடங்கும். டெலிவரி என்றால் குறிப்பிட்ட பார்ட்டிக்கு பொருட்களை டெலிவரி செய்வதோ அல்லது குறிப்பிட்ட இடத்தில் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் விதமாக அளிப்பதோ ஆகும். ஃப்ரைட் என்றால் டாரிஃபுக்கு ஏற்ப CTOவுக்கு செலுத்தப்பட வேண்டிய அனைத்து கட்டணங்களும் உள்ளடங்கியதாகும். கூட்ஸ் என்றால் ஷிப்பரிடம் இருந்து பெறப்படும் கார்கோவாகும். அதில் CTOவினாலோ அல்லது அவர் சார்பாகவோ வழங்கப்படாத எந்த ஒரு கண்டெய்னரும் உள்ளடங்கும். ஹோல்டர் என்றால் CTDயை தற்போதைக்கு உரிமை கொண்டுள்ள ஒருவர் ஆவார். அவரிடம் சரக்குகளின் மீதான உரிமை கன்சைன்மெண்ட் காரணமாகவோ அல்லது CTDயின் என்டார்ஸ்மெண்ட் மூலமாகவோ அல்லது வேறு எந்த காரணத்தினாலோ வழங்கப்பட்டிருக்கும். இன்லேண்ட் கண்டெய்னர் டிப்போ ICD என்றால் ஒரு நாட்டில் உள்ள சரக்குகளை ஏற்றுமதி இறக்குமதி செய்ய சுங்க அனுமதி வழங்கும் இடமாகும்.
மெர்ச்சன்ட் என்றால் ஷிப்பர், கன்சைனி, சிடிடி ஹோல்டர், பெறுநர் மற்றும் சரக்குகளின் உடைமையாளர் ஆகியோரை உள்ளடக்கியது ஆகும். வழங்குதலின் விளைவு. இந்த சிடிடி வழங்குவதன் மூலமாக இதில் குறிப்பிடப்பட்டுள்ள உரிமை, கடமை மற்றும் பாதுகாப்பு சார்ந்த நிபந்தனைகளுக்கு இதில் ஈடுபட்டுள்ள அல்லது இனி எந்த வகையிலும் ஈடுபட உள்ள பார்ட்டிகள் இதற்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டியவர்கள் ஆவர். சரக்கின் மீதான உரிமை மற்றும் உரிமை மாற்றம். சிடிடி மெர்ச்சன்ட்டால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால் மெர்ச்சன்ட்டோ அவரது உரிமை பெற்றவர்களோ நான் நெகோஷியபிள் என்று குறிக்கப்படாத பட்சத்தில் சிடிஓவோடு உடன்படுவது என்னவென்றால் பொருட்கள் ஹோல்டரின் உரிமைக்குரியது ஆகும். இந்த சிடிடி என்பது சிடிஓ பொறுப்பேற்றதற்கான முதன்மை ஆதாரமாகும் அல்லது இங்கு விவரிக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறது என்பதாகும். இந்த சிடிடி நெகோஷியபிளாக இருந்தால் இதற்கு மாறான எந்த ஒரு ஆதாரமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சிடிடி குறிப்பிடும் பொறுப்புகளும் கடமைகளும். சிடிஓவுக்கு பல பொறுப்புகளையும் கடமைகளையும் சிடிடி குறிப்பிடுகிறது. சரக்குகளின் டிரான்ஸ்போர்ட், அதை சார்ந்த அனைத்து சேவைகள் உட்பட டெலிவரி செய்யும் சமயத்தில் அவரது சொந்த பெயரில் இருக்க வேண்டும். டெலிவரியை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் செய்ய அல்லது செய்ய வைக்க அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். அவரது ஏஜென்ட்டுகளின் அல்லது ஊழியர்களின் செயல்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு மட்டுமல்லாமல் ஈடுபடுத்தப்படும் வேறு சிலரின் சேவைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்வது அவரது கடமையாக சிடிடி குறிப்பிடுகிறது. தன் பொறுப்பில் பொருட்களை பெற்றுக்கொள்ளும் நேரத்தில் அல்லது டெலிவரி செய்யும் நேரத்தில் ஏதாவது டேமேஜ் ஆகியிருந்தாலோ அல்லது இழப்பு ஏற்பட்டிருந்தாலோ அல்லது டெலிவரியில் தாமதம் ஆகியிருந்தாலோ அதற்கும் அவர்களே பொறுப்பேற்க வேண்டும். அப்போது நிபந்தனையில் குறிப்பிட்டுள்ளபடி இழப்பீட்டுத் தொகையை செலுத்த வேண்டும். இந்த சிடிடியில் வரைமுறைப்படுத்தியுள்ளபடி பொருட்களை கேரேஜ் செய்ய சிடிஓ நிரூபிப்பதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆவணமும் எந்த ஒரு போக்குவரத்து கேரியருக்கும் மாற்றவோ அல்லது அவருக்கு சார்ந்த எந்த ஒரு நபருக்கும் நியமிக்கப்படவோ முடியாது. போக்குவரத்தை எளிதாக்க அல்லது பொருட்களின் விநியோகத்தை சீராக்க அவசியமாக இருக்கும் பட்சத்தில் விதிவிலக்கு உண்டு. பார்ட்டிகளின் உரிமைகளும் கடமைகளும். பொருட்களை பெறும் நேரத்தில் கன்சைனர் சிடிஓவிடம் சரியான தகவல்களுக்கான உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும். அதாவது தெளிவற்ற அல்லது குறைவான தகவல்களினால் சிடிஓவிற்கு ஏற்படும் அல்லது உண்டாகும் எல்லாவித இழப்புகள், சேதங்கள் மற்றும் செலவுகளுக்கு கன்சைனர் இழப்பீட்டை வழங்க வேண்டும். ஆபத்தான பொருட்களை அனுப்பும்போது கன்சைனர் கண்டிப்பாக தேசிய சட்ட அல்லது சர்வதேச மாநாட்டின் உடன்படிக்கை விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு முறையும் சிடிஓ அந்த ஆபத்தான பொருட்களை கஸ்டடியில் எடுக்கும்போது பொருளின் சரியான தன்மையை எழுத்துப்பூர்வமாக சிடிஓவுக்கு தெரிவித்தாக வேண்டும். அவர் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் குறிப்பிட வேண்டும். பொருட்களின் தன்மை குறித்து கன்சைனர் சிடிஓவுக்கு தெரிவிக்க தவறி அது ஒருவேளை உயிருக்கோ அல்லது உடைமைக்கோ அபாயகரமான பொருட்கள் என கண்டறியப்பட்டால் அவற்றை எந்த இடத்திலும் இறக்கலாம், அழிக்கலாம் அல்லது தேவைப்பட்டால் ஆபத்தில்லாததாக மாற்றலாம்.
இந்நிலையில் கன்சைனருக்கு எந்தவித இழப்பீடும் அளிக்க தேவையில்லாததோடு அவரே அனைத்து வகையான இழப்பு, சேதம் அல்லது தாமதத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். சிடிடி நெகோஷியபிள் ஃபார்மில் வழங்கப்பட்டிருந்தால் அதற்கு மாற்றாக வேறெதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. சரக்குகளின் இழப்பு அல்லது சேதம் குறித்த எந்த அறிவிப்பும் அளிக்காத பட்சத்தில் இந்த சிடிடியில் விவரிக்கப்பட்டுள்ளபடி சரக்குகளை டெலிவரி செய்வதற்கு சிடிஓ தான் முதன்மையான பொறுப்பாளி ஆவார். டிரான்ஸ்போர்ட்டின் எந்த கட்டத்தில் ஏற்பட்டது என்று தெரியாத போது இழப்பு அல்லது சேதத்திற்கு உரிய பொறுப்பு. டிரான்ஸ்போர்ட்டின் எந்த கட்டத்தில் இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டது என்று தெரியாத போது இழப்பீடு வழங்குவது சிடிஓவின் பொறுப்பாகும். இந்த இழப்பு மற்றும் சேதத்திற்குரிய பண மதிப்பீடு எந்த ஒரு சர்வதேச மாநாட்டு உடன்படிக்கை அல்லது தேசிய சட்டத்திலும் குறிப்பிடப்பட்ட பண மதிப்பீட்டு வரம்புக்கு மேல் இருக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உண்மையான இழப்பை விட அதிகமான தொகைக்கு உரிமை கோரும் நபருக்கு சிடிஓ பொறுப்பேற்க வேண்டியதில்லை. டிரான்ஸ்போர்ட்டின் எந்த கட்டத்தில் இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டது என்று தெரியாத போது பின்வரும் காரண காரியங்களால் ஏற்பட்டிருந்தால் அதற்கான இழப்பீட்டிற்கு சிடிஓ பொறுப்பாளி அல்ல. கன்சைனர் அல்லது கன்சைனியின் செயல்பாடு அல்லது செயல்பாட்டு குறைவு. தேவைக்கு குறைந்த அல்லது தவறான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட அல்லது கண்ணுக்கு தெரியும் குறைபாடுகள். கன்சைனர் அல்லது கன்சைனியின் பொருட்களின் மீதான முறையற்ற கையாளுதல், ஏற்றுதல், சேமித்தல் அல்லது இறக்குதல். சரக்குகளின் இயல்புத்தன்மை. வேலை நிறுத்தம், முடக்கம், தொழிலாளர்கள் வேலையை குறைத்தல் அல்லது நிறுத்துதல் போன்ற தவிர்க்க முடியாத காரணங்களால் சிடிஓ சரக்கை கொண்டு செல்ல முடியாத நிலை. தவிர்க்க முடியாத நிகழ்வு அல்லது சூழ்நிலை. அணுசக்தி நிறுவும் போது ஆபரேட்டருக்கு ஏற்படும் சம்பவம். மேற்கூறிய ஒன்று அல்லது அதற்கும் மேற்பட்ட காரணங்கள் அல்லது நிகழ்வுகள் காரணமாக இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டால் அதனை பரிசீலிக்கும் சுமை சிடிஓ மீதுதான் உள்ளது. இழப்பு மற்றும் சேதாரத்திற்கான பொறுப்பு. சர்வதேச மாநாடு அல்லது தேசிய சட்டத்தின்படி பொருட்களின் சேதம் மற்றும் இழப்புக்கு சிடிஓ பொறுப்பேற்க வேண்டும். தாமதத்திற்கான பொறுப்பு. சிடிஓ தாமதத்திற்கு பொறுப்பேற்க வேண்டுமானால் அதற்கான காரணம் தெரிந்திருக்க வேண்டும் அல்லது சர்வதேச மாநாட்டு உடன்படிக்கை அல்லது தேசிய சட்ட விதிகளில் அதற்கான அம்சங்கள் இருக்க வேண்டும். அதை தனிப்பட்ட ஒப்பந்தத்தின் மூலமாக உரிமை கோருபவர் முடிவெடுக்கும்படியாக செய்து கொள்ள முடியாது. அதை பயன்படுத்த நேரடியான ஒரு தனிப்பட்ட ஒப்பந்தம் மூலமாக அந்த ஒரு கட்ட போக்குவரத்துக்கு மட்டும் சிடிஓ ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் மேற்படி சர்வதேச மாநாட்டு உடன்படிக்கை அல்லது தேசிய சட்ட விதிகளின்படி உட்படுத்த ஏதேனும் ஒரு ஆவணத்தை அத்தாட்சியாக பெற்றிருக்க வேண்டும். டெலிவரி செய்ய முடியாத போது. டெலிவரி 120 நாட்களுக்குள் செய்தாக வேண்டும். இந்த நேர வரம்புக்குள் முடியாது என்றால் சரியான இணைப்பில் உருவாக்கிய கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் ஆபரேஷன் ஆக செய்வதுதான் நியாயமானதாகும். ஒருவேளை எதிரான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ள உரிமையுள்ள பார்ட்டிக்கு பொருள் இழப்பு ஏற்பட்டதாக கருதும் உரிமை வழங்கப்பட வேண்டும். காலதாமதம். இந்த நிபந்தனைகளின் கீழ் உள்ள அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சிடிஓ விடுபட்டு விடுவார். ஒருவேளை கீழ்காணும் ஏதேனும் ஒன்று நடந்து முடிந்த 9 மாதங்களுக்குள் எந்த ஒரு வழக்கும் கொண்டு வரப்படாவிட்டால் அவ்வாறு நிகழும். அவையாவன: பொருட்களை டெலிவரி செய்வது அல்லது பொருட்கள் டெலிவரி செய்யப்பட்டிருக்க வேண்டிய தேதி அல்லது நிபந்தனை 9க்கு இணங்கி வரும் தேதி, பொருட்கள் டெலிவரி செய்யத் தவறி அதற்கு எதிரான ஆதாரங்கள் இல்லாத நிலையில் பொருட்களை பெற்றுக்கொள்ள உரிமையுள்ள பார்ட்டிக்கு பொருள் இழப்பு ஏற்பட்டதாக கருதும் உரிமை வழங்கப்பட வேண்டும்.
பிணை உரிமை. சிடிடியின் படி சிடிஓவுக்கு பொருட்கள் மற்றும் அது தொடர்பான அனைத்து ஆவணங்கள் மீதும் தமக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகைக்கான பிணை உரிமை உண்டு. இதில் அனைத்து நில அடிப்படையிலான கட்டணங்கள் மற்றும் அதை மீட்டெடுப்பதற்கான செலவுகளும் உள்ளடங்கும். மேலும் இந்த உரிமையை அவர் சரி என்று நினைக்கும் எந்த ஒரு நியாயமான முறையிலும் செயல்படுத்தலாம். ஜெனரல் ஆவரேஜ். ஒரு ஜெனரல் ஆவரேஜின் எந்த ஒரு உரிமைகோரலுக்கும் மெர்ச்சன்ட் சிடிஓவுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். 1990 திருத்தப்பட்ட 1974 ஆண்டின் யார்க் ஆன்வெர்ப் விதிகளின்படி ஜெனரல் ஆவரேஜ் சரி செய்யப்பட்டு செலுத்தப்படும். பயணத்தை தொடங்குவதற்கு முன்போ அல்லது பின்போ விபத்து, சேதம் அல்லது பேரிடர் ஏற்பட்டால் சிடிஓ சட்டப்படி பொறுப்பேற்காது. பொருட்களுக்கு உரியவரும் மெர்ச்சன்ட்டும் இணைந்து மற்ற சிலரும் சிடிஓவுடன் ஜெனரல் ஆவரேஜ் அடிப்படையில் கூட்டு சேர்ந்து உயிரிழப்பு, இழப்பு அல்லது செலவுகளுக்கு பங்களிப்பர். சிடிஓ ஜெனரல் ஆவரேஜுக்கு பங்களிப்பது கடமை அல்ல. அதனால் மெர்ச்சன்ட்டுக்கு எந்த ஒரு பொறுப்பையும் பயன்படுத்த எந்த ஒரு உரிமையும் இல்லை. மெர்ச்சன்ட்டுக்கு அளிக்க வேண்டிய ஜெனரல் ஆவரேஜ் பங்களிப்பு சிடிஓவுக்கு கடமையானது அல்ல. அதனால் அதன் மீது எந்த ஒரு பிணை உரிமையும் செல்லாது. ஒருவேளை சிடிஓ கண்டெய்னரின் அல்லது கண்டெய்னர்களின் சேமிப்பில் சரியான அக்கறையை செலுத்தியிருந்த பிறகும் கூட சேமிப்பகத்தில் இடையூறுகள் ஏற்பட்டு அதனால் மேற்படி பயணத்தில் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டிருந்தால் இந்நிலையில் கையாளுதல், இறக்குதல் மற்றும் கண்டெய்னர்களை மீட்டெடுத்து மீண்டும் ஏற்றுதல் ஆகியவற்றுக்கான செலவுகள் இருந்தால் அது ஜெனரல் ஆவரேஜின் மூலம் அனுமதிக்கப்படும். புதிய ஜேசன் அம்சம். பயணத்தை தொடங்குவதற்கு முன்போ அல்லது பின்போ விபத்து, சேதம் அல்லது பேரிடர் ஏற்பட்டால் சிடிஓ சட்டப்படி பொறுப்பேற்காது. பொருட்களுக்கு உரியவரும் மெர்ச்சன்ட்டும் இணைந்து மற்ற சிலரும் சிடிஓவுடன் ஜெனரல் ஆவரேஜ் அடிப்படையில் கூட்டு சேர்ந்து உயிரிழப்பு, இழப்பு அல்லது செலவுகளுக்கு பங்களிப்பர். சிடிஓ ஒரு சால்விங் வெசலை சொந்தமாக கொண்டு இயங்குகிறது என்றாலும் கூட அதற்கும் அந்நியருக்கு சொந்தமான சால்விங் வெசலுக்கு செலுத்துவது போலவே முழு தொகையையும் செலுத்த வேண்டும். சட்ட அதிகார எல்லை. இந்த சிடிடியின் மூலம் ஒப்புதலான கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் தொடர்பான கிளைம் அல்லது டிஸ்பியூட் வாதியின் விருப்பப்படி ஒரு நீதிமன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும். அந்த நீதிமன்றம் அமைந்துள்ள மாநிலத்தின் சட்டங்களின்படி அதன் அதிகார எல்லை பின்வரும் இடங்களில் ஒன்றாக அமைந்திருக்க வேண்டும். வணிகம் செய்யும் முதன்மையான இடம். அது இல்லாத நிலையில் சம்பந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் செய்யப்பட்ட இடம். கம்பைன் டிரான்ஸ்போர்ட்டருக்காக பொருட்களை பொறுப்பில் எடுக்கும் இடம், டெலிவரி செய்யும் இடம் அல்லது இந்த சிடிடியில் இந்த காரணத்திற்காக நியமிக்கப்பட்ட குறிப்பிடப்பட்ட ஒரு இடம். 14வது இ பிரிவு. போர்ட் டு போர்ட் ஷிப்மெண்ட் செய்யும்போது இந்த பில் ஆஃப் லேடிங்கை ஏற்றுக்கொள்வதனால் மெர்ச்சன்ட் மற்றும் கன்சைனி இதில் முத்திரையிடப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட அனைத்து நிர்ணயங்கள், விதிவிலக்குகள் மற்றும் நிபந்தனைகளை வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த பில் ஆஃப் லேடிங் இந்திய சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் இதில் எழும் எந்த ஒரு வழக்கையும் பம்பாய் உயர்நீதிமன்றத்தால் எந்த ஒரு நாட்டினுடைய நீதிமன்ற அதிகார எல்லை வரம்பையும் விலக்கி வைக்கும் அடிப்படையிலான சட்டத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. சிடிஓ கட்டணம். பொருத்தமான கட்டணங்களை சிடிஓ அல்லது ஏஜென்ட்டுகளிடமிருந்து கோரிக்கையின் பேரில் பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த சிடிடிக்கும் பொருந்தக்கூடிய கட்டணத்திற்கும் இடையில் முரண்பாடு இருந்தால் இந்த சிடிடியில் இருக்கும் விதிமுறைகளே செல்லும். உத்தரவாதம்: பொருட்கள் மற்றும் சிடிடியை வைத்திருக்கும் அல்லது உரிமை கொண்ட நபரின் அதிகாரம் மெர்ச்சன்ட்டுக்கு உண்டு. சப்கான்ட்ராக்டிங்: சிடிஓவால் மொத்த கேரேஜையோ அல்லது வெறும் ஏற்றுதல், இறக்குதல், சேமித்தல் மற்றும் கிடங்கு ஆக்குதலையோ அல்லது பொருட்கள் தொடர்பாக சிடிஓவால் கையாளப்படும் அனைத்து வேலைகளுக்குமோ எந்த விதிமுறையோடும் சப்கான்ட்ராக்டிங் செய்ய உரிமை உண்டு. சிடிஓவின் ஊழியர்கள், ஏஜென்ட்டுகள் அல்லது துணை ஒப்பந்ததாரர்கள் ஆகிய எவரின் மீதோ அல்லது இவர்களில் எவருக்கும் சொந்தமான எந்த ஒரு கப்பல் மீதோ சரக்குகள் தொடர்பான எந்த ஒரு பொறுப்புக்கும் குற்றம் சுமத்தவோ அல்லது உரிமை கோரவோ மாட்டாது என்று மெர்ச்சன்ட் உறுதியளிக்கிறார். அத்தகையோர் ஒவ்வொருவருக்கும் சிடிஓ உட்பட இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விதிவிலக்குகள், வரம்புகள், அனுமதிகள், நிபந்தனைகள் மற்றும் சுதந்திரங்கள் ஆகியவை பயனளிக்கும். ஏறக்குறைய இந்த விதிகள் அவர்களுக்காக, அவர்களின் நன்மைகளுக்காக உருவாக்கப்பட்டன என்பது போன்றதாக. அவர்களது வரையறையின்படி சப்கான்ட்ராக்டர் என்பதில் நேரடி மற்றும் மறைமுக ஒப்பந்ததாரர்கள் மற்றும் அவர்களுடைய ஊழியர்கள் மற்றும் ஏஜென்ட்டுகளும் அடங்குவர். சிடிஓவின் பொறுப்புகள்: சர்வதேச மாநாட்டு உடன்படிக்கையில் உள்ள ஹேக்-விஸ்பி விதிகளின்படி கப்பல்களில் ஏற்றும் போதோ அல்லது இறக்கும் போதோ ஏற்படும் பொருள் இழப்பு அல்லது சேதம் சிடிஓவின் பொறுப்பாகும். இந்த சிடிடியில் ஏதேனும் ஒரு அம்சம் ஹேக் விதிகள் அல்லது கம்பைன்ட் டிரான்ஸ்போர்ட்டிற்கான FEDAI விதிக்கு முரணானதாக அல்லது அதை ஒப்பாமல் இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளவும். கடல் பயணத்தின் வரையறை. A பிரிவு: இந்த கப்பல் எந்த நேரத்திலும் இழுக்கலாம் அல்லது இழுக்கப்படலாம், பயணிக்கலாம், பயண உதவி கருவிகளை சரி செய்யலாம், மேலும் எந்த வகையிலான ஒரு சோதனை ஓட்ட பயணங்களிலும் ஈடுபடலாம். அதில் முழுமையாகவோ பகுதியாகவோ சிடிஓவின் மாஸ்டர், அதிகாரிகள், ஊழியர்கள் அல்லது ஏஜென்ட்டுகள் அல்லது மற்ற நபர்கள் பங்கேற்று இருக்கலாம். கப்பல் தளத்தில் கார்கோ என்பது உயிருள்ள விலங்குகள் உட்பட அனைத்து வகை சரக்குகளும் அடக்கம். இன்னும் அவை வெடிபொருட்கள், வெடிமருந்துகள் அல்லது போருக்கு தேவையான முழு அளவு பொருட்கள் அல்லது எல்லா வகையிலான ஆபத்தான சரக்குகளாக எந்த அளவிலும் இருக்கலாம். கப்பல் எந்த ஒரு ஆயுதம் இல்லாமலும் பயணிக்கலாம், மேலும் எந்த ஒரு துறைமுகத்திற்கும் செல்லலாம் அல்லது தங்கலாம். பழுதுபார்ப்பு துறைமுகத்திலோ எரிபொருள் நிரப்பும் துறைமுகத்திலோ நிலைநிறுத்தி வைக்கலாம். கப்பல் பயணத்தின் ஆரம்பத்திலோ அல்லது இடைநிலையிலோ, கடல் வானிலை பாதுகாப்பற்ற நிலையிலும் அல்லது கப்பலின் தகுதியற்ற நிலையிலும் நடைமுறைகள், விதிமுறைகள் அல்லது சட்டங்களை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். B பிரிவு: எந்த ஒரு சூழ்நிலையிலும், அதாவது கைப்பற்றுதல், பறிமுதல் செய்தல், தடுப்பு காவல், தனிமைப்படுத்துதல், சேதம், தாமதம் அல்லது கப்பலுக்கு ஏற்படும் பாதிப்பு, கப்பலின் அல்லது பயணிகளின் அல்லது கார்கோவின் ஒரு பகுதி இழப்பு, பாதுகாப்பற்ற, விவேகமற்ற அல்லது சட்டவிரோத தன்மையின் காரணத்தால் பயணத்தை நிறுத்தவோ முன்னெடுக்கவோ அல்லது சிடிஓ அல்லது மாஸ்டர்களின் நியாயமான முடிவுக்குப் பிறகு தொடரவோ செய்யலாம். எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி கிடங்கிலோ அல்லது சேமிப்பு கப்பலிலோ பொருட்களை இறக்கி வைக்கவும் செய்யலாம். அல்லது மாஸ்டர் மறுதிசையில் பயணத்தை தொடங்கும் வரையோ அல்லது அவர் அல்லது சிடிஓ அதை கூடுதல் ஃப்ரைட் இல்லாமல் பயணத்தை தொடர்வது சரியானது என்று நினைக்கும் வரையோ கப்பலிலேயே பொருட்களை வைத்தும் கொள்ளலாம். C பிரிவு:
ஒருவேளை போர், உள்நாட்டுப் போர், வணிக அல்லது வியாபார உறவுக்கு வழக்கமாக அல்லது இடையில் வந்து செல்லும் நாட்டு அரசாங்கத்தின் கட்டுப்பாடு அல்லது தடை உண்டாகி அதன் காரணமாக சிடிஓவுக்கோ மாஸ்டருக்கோ அவர்களுடைய ஏஜென்ட்டுகளுக்கோ பயணத்தை தொடங்குவதற்கு முன்போ அல்லது பின்போ இழப்பு அல்லது சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குமானால் முன்மொழியப்பட்ட அல்லது வழக்கமான வழியில் புறப்படலாம் அல்லது அதிலிருந்து மாறுபடலாம் அல்லது கப்பலை எந்த ஒரு துறைமுகத்திலும் இடத்திலும் இடையில் நிறுத்தம் செய்யலாம் அல்லது தாமதித்து புறப்படலாம். இதனால் உண்டாகும் நேரடியான அல்லது மறைமுகமான எந்த ஒரு இழப்பிற்கும் சிடிஓ பொறுப்பேற்க வேண்டியதில்லை. கப்பல் பின்வரும் அதிகாரம் பெற்ற அமைப்புகள் அல்லது நபர்கள் வழங்கும் வழிகாட்டு உத்தரவுக்கு இணங்க வேண்டும். அது அரசாங்கமாகவோ நடைமுறை அரசாங்கமாகவோ அல்லது உள்ளூர் அதிகாரமாகவோ இருக்கலாம் அல்லது போரில் ஈடுபட்டுள்ள நாடாகவோ அல்லது மாநிலமாகவோ அல்லது உள்நாட்டு போர் அல்லது போர் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்பாகவோ அல்லது அரசாங்கம் அல்லது அதன் துறையின் அதிகாரம் பெற்ற எந்த ஒரு நபராகவோ இருக்கலாம் அல்லது கப்பலில் போர்க்கால அபாய காப்பீட்டை கொண்ட எந்த ஒரு வர்த்தகம் அல்லது நபராகவும் இருக்கலாம். இவற்றின் ஆணைகளுக்கு இணங்காமல் உண்டாகும் பொறுப்பு சார்ந்த அனைத்து கட்டணங்களையும் செலவுகளையும் மெர்ச்சன்ட் தான் செலுத்த வேண்டும். மேலும் முழு ஃப்ரைட்டும் ப்ரீபெய்டாக இல்லாமல் இருந்தால் அது மெர்ச்சன்ட்டால் செலுத்தப்படும். ப்ரீபெய்டாக இருந்தால் சிடிஓ அதை வைத்துக் கொள்ளலாம். மெர்ச்சன்ட்டுகள் உள்ளூர் சட்டங்களுக்கு இணங்குதல். மெர்ச்சன்ட் சிடிஓவுக்கு பின்வருவனவற்றிற்கான பொறுப்பு ஏற்று இழப்பீடு வழங்க வேண்டும். அவையாவன: சட்ட ரீதியிலான நடவடிக்கை காரணமாக கைப்பற்றப்படுதல் அல்லது கைப்பற்றுதலுக்கான முயற்சி செய்யப்படுதல், அரைகுறையாகவோ அல்லது தவறாகவோ பேக்கேஜில் உள்ள மார்க், நம்பரிங் அல்லது கன்சலரில் பொருட்களின் விவரங்களை குறிப்பிடுதல், மெர்ச்சன்ட் செயல்முறைகளை பின்பற்ற தவறுதல், பொருட்களின் தர மதிப்பீடு செய்ய அல்லது விதிக்கப்பட்ட எந்த ஒரு வகையிலான சட்டங்கள் அல்லது விதிமுறைகளுக்கு இணங்க சுகாதார வாரியம் அல்லது மற்ற சான்றிதழ் அதிகாரிகளால் எந்த ஒரு துறைமுகத்திலோ அல்லது இடத்திலோ சரிபார்த்தல். ஷிப்பரினால் பேக் செய்யப்பட்ட கண்டெய்னர்கள். 1ஆம் பிரிவு. சிடிஓ சார்பாக கண்டெய்னர் நிரப்பப்பட்டிருந்தால் பின்வரும் காரணங்களினால் ஏற்படும் பொருட்களின் இழப்பு அல்லது சேதத்திற்கு சிடிஓ பொறுப்பேற்காது. ஏ பிரிவு. கண்டெய்னர் நிரப்பப்பட்ட, சேமிக்கப்பட்ட, பேக் செய்யப்பட்ட, அடைத்த அல்லது ஏற்றப்பட்ட விதம். பி பிரிவு. கண்டெய்னரில் கேரேஜ் செய்வதற்கு பொருட்கள் பொருந்தாமல் இருப்பது. சி பிரிவு. சிடிஓவினுடைய அல்லது அதன் சார்புடையதாக அடையாளப்படுத்தப்பட்டு இருக்கும் போது கண்டெய்னரின் பொருந்தாத அல்லது குறைபாடு உள்ள தன்மை. 2ஆம் பிரிவு. பிரிவு 1இன் கீழ் உள்ள துணைப்பிரிவு ஏ, பி, சியில் விவரிக்கப்பட்டுள்ள காரணங்களுக்கு மெர்ச்சன்ட் சிடிஓவை பொறுப்பாளி ஆக்கக்கூடாது. ஃப்ரைட் வகைகளை வசூலித்தல். ஃப்ரைட் உள்ளபடியாக இருக்கும் மொத்த எடைக்கு அல்லது அளவீட்டுக்கு அல்லது சிடிஓவின் கணக்கீட்டின்படி செலுத்தப்பட வேண்டும். சிடிஓவுக்கு எந்த ஒரு கண்டெய்னர் அல்லது பேக்கேஜையும் அதில் ஏதேனும் தவறு இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள திறந்து பார்க்க உரிமை உண்டு. திருத்தத்தை பொறுத்து சிடிஓ அதிகமான ஃப்ரைட்டை பெற்றுக்கொள்ள முடியும். ஃப்ரைட்டில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் அதை சிடிஓ ஷிப்பரிடமிருந்து பெற்றுக்கொள்ளும். ஷிப்பர் அதை குறித்த நேரத்திற்குள் செலுத்தவில்லை என்றால் சிடிஓ ஒப்பந்தப்படி உள்ள ஜெனரல் ஆவரேஜின் படி மெர்ச்சன்ட்டுக்கு நோட்டீஸ் எதுவும் கொடுக்காமல் அந்த பொருட்களை விற்று இழப்பை ஈடு செய்து கொள்ளலாம். டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டின் உரிமை. சிடிஓவுக்கு சரக்குகளை முழுவதுமாகவோ அல்லது பகுதி அளவிலோ கப்பலில் எடுத்துச் செல்ல சுதந்திரம் உண்டு.
ஒருவேளை கப்பல் மூலம் சரக்கை கொண்டு சேர்க்க இயலாத நிலையில் சிடிஓவோ அல்லது மாஸ்டரோ சரக்குகளை மேற்கொண்டு முழுமையாகவோ அல்லது அதன் ஒரு பகுதியையோ லோடிங் செய்வதற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ வேறொரு முறையிலும் அனுப்பலாம். கண்டெய்னரில் சரக்குகளை டெலிவரி செய்தல். சிடிஓவுக்கு கண்டெய்னரை அன்பேக் செய்து மெர்ச்சன்ட்டின் ரிஸ்க் மற்றும் செலவில் பொருட்களை அவரது பாதுகாப்பில் ஒப்படைக்கவோ அல்லது மெர்ச்சன்ட் பொருட்களை 48 மணி நேரத்திற்குள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் சிடிஓவின் கட்டண விகிதப்படி டெமரேஜ் கட்டணம் வசூலிக்க முழு சுதந்திரம் உண்டு. ஏதேனும் காரணத்தினால் அன்பேக்கிங் செய்ய வேண்டி வந்து மார்க் அல்லது நம்பர் அடிப்படையில் உள்ளடக்க பொருளை பற்றி அறிய இயலாமல் போகும் நிலையில் கார்கோ ஸ்வீப்பிங் திரவம் வேறு கணக்கீடுகளின்படி இழப்பீடாக அல்லது மீதம் உள்ள கோரப்படாத பொருட்களை டெலிவரி செய்து முடிக்க ஒதுக்கீடு செய்யலாம். சிடிடியின் முகப்பில் சுட்டி காட்டப்பட்டுள்ளபடி சிடிஓ பொருட்களை கண்டெய்னரில் டெலிவரி செய்யும். மோதலுக்கு இருவரும் காரணம் எனும் பிரிவு. கப்பல் மற்றொரு கப்பலின் மீது மற்ற கப்பலின் அலட்சியம் காரணமாக மோதுகையில் அனைத்து இழப்புகளுக்கும் சிடிஓ பொறுப்பேற்க வேண்டும். நெருப்பு. எந்த நேரத்திலும், அதாவது சரக்குகளை கப்பலில் ஏற்றுவதற்கு முன்பிருந்து இறக்கியதற்கு பின்பு வரையிலும் நெருப்பின் மூலமாக அல்லது அதன் விளைவின் காரணமாக பொருட்களுக்கு ஏற்படும் இழப்பிற்கோ அல்லது சேதத்திற்கோ பதிலளிக்கவோ அல்லது ஈடு செய்யவோ சிடிஓ பொறுப்பு இல்லை. ஆனால் அந்த நெருப்புக்கு உண்மையில் சிடிஓவின் தவறு அல்லது தனியுரிமை மூல காரணமாக இருந்திருக்க கூடாது. பொருட்களின் ஆய்வு. சிடிஓ எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் எந்த ஒரு கண்டெய்னரையும் அல்லது பேக்கேஜையும் எந்த நேரத்திலும் திறக்கவும் பொருட்களை ஆய்வு செய்யவும் உரிமை உள்ளவர் ஆவார். சிடிஓ அல்லது மெர்ச்சன்ட்டால் ஃப்ளாட்டுகள் அல்லது பாலட்டுகள் தவிர்த்து கண்டெய்னர்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள பொருட்கள் மெர்ச்சன்ட்டுக்கு ஏதும் அறிவிக்காமல் மேல்தளத்திலோ அல்லது கீழ்த்தளத்திலோ வைத்து கொண்டு செல்லப்படலாம். அத்தகைய பொருட்கள் ஜெனரல் ஆவரேஜில் பங்கேற்பதோடு ஹேக் விதிகளின்படியான பொருட்கள் என்ற வரையறைக்கு உட்பட்டதாக கருதப்படும். அறிவிப்பு மற்றும் டெலிவரி. 1ஆம் பிரிவு. மெர்ச்சன்ட் பொருட்களின் வருகையை பற்றிய தகவல்களை சிடிஓவுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும். அதை குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் செய்ய மெர்ச்சன்ட் மறந்துவிட்டால் சிடிஓ எவ்விதத்திலும் அதற்கு பொறுப்பாகாது. 2ஆம் பிரிவு. சிடிஓவின் அப்ளிகபிள் கட்டண விகிதத்தின்படி குறிப்பிட்ட கால நேரத்திற்குள் மெர்ச்சன்ட் பொருட்களை டெலிவரி எடுத்துக்கொள்ள வேண்டும். 3ஆம் பிரிவு. ஒருவேளை டெலிவரி எடுக்க சிடிஓ விதித்த கால நேரத்திற்குள் மெர்ச்சன்ட் வரவில்லை என்றால் எந்த அறிவிப்பும் இல்லாமல் பொருட்களை வெளியேற்ற சிடிஓவுக்கு உரிமை உண்டு. மேலும் சிடிஓவுக்கு கோரிக்கையின் பேரில் இயன்ற வரையில் உடனடியாக சிடிடியின் படி மெர்ச்சன்ட் செலுத்த வேண்டும். 4ஆம் பிரிவு. மெர்ச்சன்ட்டால் 30 நாட்களுக்குள் பொருட்களை டெலிவரி எடுக்க முடியவில்லை என்றால் அது துணைப்பிரிவு 2 அல்லது 3இன் கட்டுப்பாட்டின் கீழ் வரும். எந்த ஒரு அறிவிப்பும் செய்யாமல் சிடிஓவுக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் சிடிடியின் அடிப்படையில் சிடிஓ பொருட்களை விற்கவோ அல்லது அப்புறப்படுத்தவோ செய்யலாம். உள்நாட்டு விதிகள். ஏ பிரிவு. ஹாலந்து. இந்த சிடிடியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஷிப்பரும் பொருட்களின் உரிமையாளரும் குறிப்பாக நெதர்லாந்து வணிகச் சட்ட நிபந்தனை 700இன் படி உரிமையை விட்டு கொடுத்து விடுகிறார்கள். மேலும் கார்கோ அல்லது ஃப்ரைட்டுக்கு ஏற்படும் சேதம், செலவுகள் மற்றும் உயிரிழப்பு தன்னியல்பினால் ஏற்பட்டாலும், கப்பல் பயணத்துக்கு அருகதை அற்றதினால் ஏற்பட்டாலும், அல்லது மாஸ்டர் அல்லது குழுவினரின் தவறு அல்லது கவனக்குறைவினால் ஏற்பட்டாலும் ஜெனரல் ஆவரேஜில் ஒன்றாக கருதப்படும் என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள்.
இதை ஷிப்பரும் பொருட்களின் உரிமையாளரும் பகிர்ந்தளிப்பர். டச்சு துறைமுக லேடிங் கட்டணங்கள் அத்துறைமுகத்தின் சரக்கு இறக்குமதி செய்யும் பகுதியின் ஷிப்பிங் அசோசியேஷனின் டாரிஃபின் படி கன்சைனியால் செலுத்தப்படும். பி பிரிவு ஆண்ட்வெர்ப். ஆண்ட்வெர்ப்புக்கான கார்கோவை கப்பலின் ஏஜென்ட்டுகளால் நியமிக்கப்பட்ட கார்ப்பரேஷன் மூலமாகத்தான் இறக்கி பெற்றுக்கொள்ள முடியும். டெலிவரி துறைமுகம் வழியாக அல்லது நேரடியாக எடுக்கப்பட்டாலும் பெற்றுக்கொள்ளுதலுக்கான அனைத்து சார்ஜுகளையும் கன்சைனிதான் செலுத்த வேண்டும். சி பிரிவு ஸ்பெயின். கார்கோவை சார்ந்த அனைத்து கட்டணங்கள் மற்றும் வரிகளை பொருட்களை பெற்றுக்கொள்பவர்தான் செலுத்த வேண்டும். டி பிரிவு போர்ச்சுகல். எச்சரிக்கை: இந்த சிடிடி கப்பலின் ஏஜென்ட்டுகளால் சரிபார்க்கப்படும் வரை முத்திரையிட ஏற்றுக்கொள்ளப்படாது. இ பிரிவு பிரான்ஸ். பிரான்சு நாட்டு துறைமுகத்துக்கு உள்ளே வரும் அல்லது வெளியே செல்லும் எந்த ஒரு சரக்கு போக்குவரத்தும் தற்போதைய சிடிடியின் படியான நிர்ணயங்கள், விதிவிலக்குகள் மற்றும் பொறுப்பு வரம்புகள் மற்றும் சிடிஓவுக்கு அல்லது கேப்டனுக்கு பயனளிக்கக்கூடிய 1924ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி அன்று புருசெல்ஸில் நடந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்ட பில்ஸ் ஆஃப் லேடிங் குறித்த எல்லா அம்சங்களுக்கும் உட்பட்டு செயல்பட வேண்டும். எஃப் பிரிவு. பெல்ஜியம், ஹாலந்து மற்றும் ஜெர்மனிக்கான பேக்டு கார்கோகளை இறக்குமதி செய்யும் போது கப்பலில் எடை போடுவது கப்பலின் ஏஜென்ட்டுகள் அனுமதித்தால் மட்டுமே அனுமதிக்கப்படும். ஒருவேளை அனுமதி வழங்கப்பட்டால் கப்பலில் எடை பார்ப்பதற்கு ஏற்படும் கூடுதல் செலவுகள் மற்றும் ஸ்டெவடோரிங் சம்பந்தமாக உள்ள கூடுதல் கட்டணங்கள் அல்லது அது சார்ந்தவை எல்லாம் மாறான ஒரு வழக்கம் இருந்தாலும் பெறுநரின் கணக்கில் சேரும். ஏற்கனவே உண்டான கூடுதல் செலவுகளை மீட்டெடுப்பதற்கான கப்பல் உரிமையாளரின் உரிமைக்கு எந்தவித தீங்கும் ஏற்படா வண்ணம் இறக்குமதியின் போது எந்த நேரத்திலும் கப்பலின் ஏஜென்ட்டுகளால் அனுமதி திரும்ப பெறப்படலாம். ஜி பிரிவு. லண்டன். மாறான ஒரு வழக்கம் துறைமுகத்தில் இருந்தாலும் லண்டனில் கப்பல் எல்லா கார்கோவையும் துறைமுகத்தில் இறக்குமதி செய்ய முழு சுதந்திரம் அளிக்கப்படுகிறது. பரிந்துரைக்கும் மேலான ஸ்டெவடோரிங்கான செலவுகளை கன்சைனி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹெச் பிரிவு. சியரா லியோன். பொருட்களை வகைப்படுத்தும் பணி கப்பலின் ஏஜென்ட்டால் செய்யப்படுகிறது. அதற்குரிய செலவுகளை கன்சைனி செலுத்த வேண்டும். ஐ பிரிவு. இரும்பு அல்லது ஸ்டீல் ஆங்கிள்ஸ், பார்ஸ், சேனல்ஸ், பிளேட்ஸ், ராட், ஷீட்ஸ், டீஸ், பைப்ஸ், டியூப்ஸ், எண்ட் பிளேட் மற்றும் கப்ளிங்குகள் அனுப்பப்படும் போது சிடிஓ சரியான டெலிவரிக்கு பொறுப்பல்ல. போதிய பாதுகாப்பு தன்மை அல்லது மார்க்கிங் இல்லாத காரணத்தால் இறக்குமதி செய்யும் இடத்தில் ஏற்படும் அனைத்து செலவுகளும் கன்சைனியால் செலுத்தப்படும். பின்வருவனவற்றை செய்திருந்தால் ஒழிய. ஏ பிரிவு. ஒவ்வொரு பீஸும் பதிவு செய்யப்பட்டு ஆயில் பெயிண்ட் மூலம் நிரந்தரமாக மார்க் செய்வது. பி பிரிவு. ஒவ்வொரு மூட்டையும் பாதுகாப்பாக கட்டப்பட்டு தெளிவாக மற்றும் நிரந்தரமாக ஆயில் பெயிண்ட் மற்றும் உலோகத்தால் மார்க் செய்வது. இதனால் ஒவ்வொரு பீஸையும் அல்லது மூட்டையையும் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யும் போது தெளிவாக அடையாளம் காண முடியும். குளிர்சாதன கார்கோ. ஏ பிரிவு. குளிர்சாதனம் தேவைப்படும் பொருட்களுக்கு முன்கூட்டியே அந்த பொருளின் தன்மை, தேவையான வெப்பநிலை ஆகியவற்றை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்காமல் அதை மெர்ச்சன்ட் டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு அளிக்க மாட்டாது என்று பொறுப்பேற்க வேண்டும். ஒருவேளை குளிர்சாதன கண்டெய்னர் மெர்ச்சன்ட் அல்லது மெர்ச்சன்ட்டின் சார்பாக பேக் செய்யப்பட்டிருந்தால் பொருட்களை கேரியர் பெற்றுக்கொள்ளும் முன் பொருட்கள் சரியான முறையில் கண்டெய்னரில் சேமித்து வைத்திருப்பதாகவும் அதன் தெர்மோஸ்டாட் கட்டுப்பாடுகள் அவரால் தேவையான அளவு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பொறுப்பேற்க வேண்டும்.
மேலே குறிப்பிட்ட விதிகளை பின்பற்றவில்லை என்றால் அதனால் ஏற்படும் எந்த ஒரு பொருள் இழப்பு அல்லது சேதத்திற்கு அல்லது அது சார்ந்த எதற்கும் கேரியர் பொறுப்பாளி அல்ல. பி பிரிவு. மறைந்திருக்கும் குறைபாடுகள் சீரற்ற தன்மை, எந்திரப்பழுது, குளிர்பதன இயந்திரம், பிளான்ட் இன்சுலேஷன் மற்றும் அல்லது கண்டெய்னர், கப்பல், கையாளும் படகு ஆகியவற்றின் உபகரணங்கள் நின்று போதல் ஆகியவற்றால் ஏற்படும் பொருட்கள் இழப்பு அல்லது சேதத்துக்கு கேரியர் பொறுப்பல்ல. ஆனால் அதற்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு முன்போ அல்லது தொடக்கத்திலோ குளிர்சாதன கண்டெய்னர் நல்ல முறையில் இயங்க மிகவும் கவனத்தோடு சிறந்த முறையில் கேரியர் பராமரித்து இருக்க வேண்டும். இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. இப்போது கடல்வழி போக்குவரத்து சார்ந்த பில் ஆஃப் லேடிங்கில் எல்லா பார்ட்டிகளும் பின்பற்ற வேண்டிய ஒப்பந்த கடமைகளை பற்றிய முழுமையான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். தயவு செய்து தயங்காமல் தங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யவும். For detailed learning on all logistics subjects visit www.logiveda.com.